அறிவோம் ஸ்ரீவம் முளைது கொண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று பௌர்ணமியும் குலதெய்வமும் பௌர்ணமியும் அற்புதங்கள், அதாவது சிறப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். பொதுப்படையாக இந்த பௌர்ணமி பூஜையில் நாம் குலதெய்வம் வழிபாட்டோமானால் அந்த குலதெய்வம் நமக்கு பூரணமாக அனுகிரகம் கிடைக்கும், சக்திகள் கூடும். பௌர்ணமி பூஜை இருந்தால் சத்யநாராயண பூஜை இருக்கலாம், விரதம் இருக்கலாம், காரியங்கள் வெற்றியாகும், விட்டு போன சொத்துக்கள் கிடைக்கும், கர்மா விலகும், எண்ணியது நடக்கும், காரியத்தடை இருக்காது. உதாரணத்துக்கு இந்த பௌர்ணமி சிறப்பு தெரிஞ்சு கொள்ள வேண்டுமென்றால் கடலோரம், இப்போ ராமேஸ்வரம் போகிறீங்க, திருச்செந்தூர் போகிறீங்க, வேளாங்கண்ணி போகிறீங்க, நாகூர் போகிறீங்க, இங்கெல்லாம் கடல் சார்ந்த இடத்துக்கு போனீங்கன்னா கடல் என்னென்னா மேலே வந்துடும். பௌர்ணமி அன்னைக்கு மேலே வந்துடும். அது மாதிரி அமாவாசை காலங்களில் பார்த்திங்கன்னா கடல் உள்வாங்கும், ரொம்ப உள்வாங்கி போகும். இது ராமேஸ்வரத்துக்கே போகிறீங்கன்னு வச்சுங்க, ராமேஸ்வரம் மற்றவங்க பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமியில், இன்றைக்கி பௌர்ணமின்னு வைங்க, இந்த பௌர்ணமியில் பார்க்க போகும்போது மேலே அந்த கலந்து என்ன செய்யும்னா கலந்து அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே கலைக்கு மேலே வரக்கூடியது கலைங்க இருக்கும். அம்மா அமாவாசையில் பார்த்திங்கன்னா தூய்மையாக உள்வாங்கும். அப்போ இது என்ன சிறப்புனா, இயற்கையில் நாம் பௌர்ணமியில் நாம் செய்யக்கூடிய காரியங்களை ஈர்ப்புத்தன்மையோடு சீக்கிரமாக உள்வாங்கி சித்துக்கள் விளையாடலாம். எப்படி? பணம், பொன், பொருள், வீடு, இடம், கடன் தொல்லை, பூர்வ சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், குலதெய்வம் பேச வேண்டும், அருள் கிடைக்க வேண்டும், தெய்வங்களிலே நமக்கெல்லாம் அருள்வாக்கு கூற வேண்டும், சொன்னது பழிக்க வேண்டுமென்றால் இந்த பௌர்ணமி பூஜை செய்யலாம். எப்படி செய்யணும் அப்படின்னா, சத்யநாராயண பூஜை செய்வீங்க. இந்த பௌர்ணமியில் நாம் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு நல்ல தேவதை வசியம் அஞ்சனை செஞ்சுக்குங்க. தேவதைகள் பௌர்ணமியில் நம்ம என்ன செய்யணும், ஒரு நாள் பௌர்ணமியில் என்ன செய்கிறீங்க, நம்ம குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இஷ்டமான விநாயகர் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து விஸ்வசேனர் ஒரு பூஜை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக அந்த காரியங்களை வெற்றி, குருவை நினச்சிக்கோங்க, மாதா பிதா முன்னோர்களை நினச்சிக்கோங்க, அப்புறம் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, அப்புறம் குருவை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு எல்லாம் அந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்ன செய்யணும், தொட்டால் சினிங்கி அவரை வெள்ளருக்குல வேர், வெள்ளை கொழிஞ்சி வேர், சென்னாயி உருவி, வடக்கு போகிற அரசு மரத்து வேர், ஆலமரத்து வடக்கு போகிற வேர், சந்தனம் வடக்கு போகிற வேர், ஆடாதொடை வடக்கு போகிற வேர், அதுக்கடுத்தபடியாக அருகம்புல் அது முழுமையோடு எடுத்துக்குங்க. கருந்துளசி முழுமையோடு எடுத்துக்குங்க. அதுக்கடுத்து ஆவாரம் பூ எடுத்துக்கங்க. பொன்னாவரை கிடச்சா சின்ன செடியாக இருக்கும், முழுமையோடு எடுத்துக்கொள்ளலாம். அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இது அனைத்தையும் எடுத்து நல்ல சின்னதாக நறுக்கி நல்லா சுத்தம் பண்ணிக்கங்க, கழுவிக்கிங்க. ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு சின்னத்தை நறுக்கிட்டு அதை நல்ல கருக்க வேண்டும். சாம்பல் அளவுக்கு நல்லா கறி கொட்டை மாதிரி வந்த பிற்பாடு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாகிக்கணும், மாவு மாதிரி இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை என்ன செய்யணும், ஒரு கழுவத்துலேயோ ஒரு இதில் வச்சுட்டு அரகஜா, புனுகு, அத்தர், ஜவ்வாது, சரிங்களா, கோஷ்டம் அது போட்டுக்குங்க. அதுக்கடுத்து செண்டு, ஏதாவது சந்தனாதி தைலம் செண்டு வாங்கிக்கோங்க. சந்தனாதி தைலம் வேண்டாம், சந்தன செண்டு வாங்கிக்கோங்க. அது பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் தேவையான அளவு பச்சைக்கல் போடும், ரொம்ப போடக்கூடாது, அரிக்கி எடுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக போட்டு சுத்தமான பசு நெய் விட்டு நல்லா அரைக்க வேண்டும். நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா அரைக்க போகும்போது குலதெய்வம் இஷ்டமான குலதெய்வ மந்திரங்களை சொல்லிக்கோங்க, சரிங்களா. நல்ல இஷ்டமான தேவதைகள் மந்திரங்கள், அதுக்கு மந்திரம் கூட சொல்கிறேன், அந்த இடத்துல கேப் விடுறேன், அந்த மந்திரம் சொல்லுங்கள். ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயம் கிளியம் சௌவம் ஆம் ஓம் வம் லம் கம் சீம் சம் நமோ பகவதே. இந்த இடத்துல
எந்த குலதெய்வம் எந்த தேவதைகள் நீங்கள் உச்சாட்டு காளியோ சாமுண்டியோ இல்லை அல்லது ஆஞ்சநீரா எந்த தேவதைகள் வேணுமாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே வசி வசி கும் பட் நமக இந்த மந்திரத்தை அந்த அஞ்சனா வடக்கு பார்த்து உட்காந்து தெப்பப்பாய் அல்லது மாம்பலகை அல்லது மேலே சிவப்பு வஸ்திரம் ஏதாவது விரித்து கொண்டு மந்திரத்தை செஞ்சுக்குங்க. செஞ்சுட்டு நான் செஞ்சு வச்சுருக்கிறேன், இது காட்டலை சரிங்களா. அப்போ இது செஞ்ச உடனே இதனால் உரியத்துங்க. உரியத்த பிற்பாடு அவள் பொரி கடலை எல்லாம் வச்சுட்டு இந்த எந்திரத்தை டெய்லியும் வச்சிங்கன்னா இந்த பௌர்ணமி பூஜையில் குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கும். சர்வ தேவதைகள் பேச ஆரம்பிச்சிடும், அனுகிரகம் கிடைக்கும். எந்த தேவதைகளும் அந்த தேவதைகள் எந்திரம் வச்சுக்கோங்க, கெட்டியான எந்திரம், நல்ல கெட்டியான எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணிக்கணும். அப்படி செய்ய 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 என்ன செய்யணும்னா உங்களுக்கு வாக்கு சித்தமாகும், பணம் கிடைக்கும், சொத்து செல்வம், விட்டு போன பொருள்கள் வரும், தனவசியம் ஏற்படும், கொஞ்சம் கொஞ்சம் கர்மா குறையும். இந்த பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை, இந்த பௌர்ணமியும் இந்த குலதெய்வ வழிபாடு இந்த பூஜையும் செய்தீங்கனால் கோடான கோடி கர்ம பாவங்கள் தீரும். இது மட்டும் இல்லாமல் நல்ல சிந்தனை வேணும். ஏதோ சொன்னால் பொறாமைப்படக்கூடாது. பொறாமை இல்லாமல் ஒரு சிந்தனையோடு யாரையும் கோல் சொல்லாமல் அதை கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு மனம் ஒருமையோடு பிறரை பற்றி சிந்தனை இல்லாமல் முழு மனதோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு காரியங்கள் வெற்றியாகும். நான் படிச்சிருக்கேன், எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி படிச்சிருக்கேன், அப்படி இப்படி அகந்தை இருக்கக்கூடாது. சிறுக்கு அதுக்காக சில பேர்த்த இது பண்ணக்கூடாது. மேலை நாட்டுகள்லாம் நம்மகிட்ட பேசுகிறாங்க, யாரை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் நல்லா உயர்ந்து போயிட்டுருக்காங்க. அது மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய இந்த பௌர்ணமி குலதெய்வம் பூஜையில் சித்தி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பூர்ணமாக மாற வேண்டும். நல்ல சித்தி பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த பௌர்ணமி குலதெய்வம் பூஜை, குலதெய்வம் பௌர்ணமி பூஜையில் சிறப்பு ரொம்ப சக்தி வாங்க இருக்கும். முறையை செஞ்சு பாருங்கள். இல்லாட்டி இங்கே வாங்க, உங்களுக்காக தருகிறேன். எது வேணுமாலும் சேர்ந்து பண்ணுவோம். இந்த பிறவி பெருங்கடை நீந்துவோம். நீந்தாதாரி இறைவனடி சேராதங்க மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பகவானுடைய பிறவிகளை அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன் என்று நாராயணன் குலசேகர ஆழ்வார் பாடுறாருங்களே, அதுபோல் நம்ம இப்பொழுதே அந்த சித்திக்கான விலையும் எல்லாம் சொல்வோமாக. நல்ல பவர்ஃபுல்லாக யாகம் பூஜைகள் அனைத்து செஞ்சு நல்ல மாற்றம். இங்கே பௌர்ணமி பூஜை நடக்கிறது, இந்த பௌர்ணமி பூஜை இங்கே நடக்கிறது, அமாவாசை பூஜை நடக்கிறது. அதனால் சக்திகளை பெற்று நாமும் அனைத்து இறையானத்தை பெறுவோமாக. அறிவோம் ஸ்ரீவோம். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்.